டாரடெக் ஜோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். 8ஆம் வகுப்பில் இயல் 1ல் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி பதில்கள். குரூப் 2 தேர்வு நோக்கில் 10,000 கேள்விகள் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு இயல்லையும் நம்ம 100 வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் 8ஆம் வகுப்பில் முதல் இயலில் இருக்கக்கூடிய 100 வினாக்கள். முதல் கேள்வி, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு டேஷ் என குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அற்றது போற்றி உனேன் அப்படின்றது திருக்குறள் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிகள். அப்போ ஆப்ஷன் டி. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை வைத்தூறு எரிமுன்னர் போல கெடும் அப்படின்றது திருக்குறள். இதில் பயின்று வந்திருக்கக்கூடிய அணி எதுன்னு கேட்குறாங்க. உவமை அணி. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை வைத்தூறு எரிமுன்னர் போல கெடும். போல அப்படின்ற ஒரு வெளிப்படையாக வந்திருந்ததுன்னா அது உவமை அணி. ஆப்ஷன் பி. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்தை டேஷ் எனப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வளைந்த கோடுகளால் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னால இது என்ன சொல்லுவாங்கன்னா வட்டெழுத்துக்கள். அதை என்ன செய்ய முடியாது அப்படின்னா, இப்போ ஓலைச்சுவடிகளில் எழுதும் போது வளைந்த கோடுகளால் எழுதுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ வளைகோடுகளால் எழுதக்கூடிய இடங்களில் நேர்கோடுகளால் எழுத முடியாது. ஏன்னா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு துளையானது விழுக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த தமிழ் எழுத்துக்களினுடைய அந்த பழமையான வரி வடிவங்களை கோயிலில் இருக்கக்கூடிய கருங்கல் சுவர், செப்பேடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அங்கே என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா கற்பாறை, செப்பேடு, ஓலை இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே எழுதினாங்க. ஆனால் அந்த எழுதப்படக்கூடிய எழுத்தானது அந்த பொருளினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செய்யப்படும் அப்படின்னா எழுத முடியும். பாறையில் செதுக்கும் போது வளைகோடுகளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா எழுத முடியாது. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா நேர்கோடுகளை பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி ஏன்னா பாறையில் வளைகோடுகள் பயன்படுத்தினா அந்த இடத்துல பாறையானது இதாகிடும். அப்போ நேர்கோடுகள் பயன்படுத்துனாங்க. அதே மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுறது கஷ்டம். அப்போ வளைகோடுகளை அதிகமாக பயன்படுத்தினாங்க. அதனால் அந்த அந்த எழுதப்படும் பொருட்களுடைய தன்மையை பொறுத்து தான் அந்த எழுத்தானது தீர்மானிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வட்டெழுத்து. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்துக்கு பேர் வட்டெழுத்து. அப்போ எங்கே அதே மாதிரி வளைந்த கோடுகளால் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஓலைச்சுவடிகள்லையும் இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன செய்வாங்க அப்படின்னா வளைகோடுகளால் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா எழுதுவாங்க. அந்த வளைகோடுகளால் அமையக்கூடிய அந்த பழமையான தமிழ் எழுத்துக்கு பேர் தான் வட்டெழுத்து. அடுத்த கேள்வி, ஓலைச்சுவடி எழுத்துக்கள் தொடர்பான சரியானவற்றை தேர்வு செய்க. ஓலைச்சுவடிகளில் புள்ளி பெறும் எழுத்துக்களுக்கு புள்ளி இடாமல் எழுதினாங்க. 2வது கூற்று, இதில் நிறுத்த குறிகளும் பத்தி பிரித்தலும் இல்லை அப்படின்றாங்க. ஆமாம், ஓலைச்சுவடிகளில் எழுதும்போது என்ன செய்வாங்கன்னா புள்ளி எழுத்துக்கள் இல்லாமல் தான் இருக்கும். அந்த காலத்தில் ஊவேசாவினுடைய காலத்துலலாம் அந்த பேரன் அப்படின்றத பெறன அப்படின்னு தான் வாசிப்பாங்களாம். அதை முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்களை வச்சு தான் அந்த பொருள் கொள்ளப்படும் அப்படின்னு நம்ம பழைய புத்தகம் 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இதில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் நிறுத்தற்குறியோ பத்தி பிரித்தலோ எதுவுமே இருக்காது. முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை வச்சு அதை நம்ம பொருள் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே சரி. ஆப்ஷன் பி. அடுத்து, தொல்லை நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே அப்படின்ற பாடல் யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பாடலை பாடியவர் பாரதியார். வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே அப்படின்னு இந்த பாடல் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து, தமிழின் தனிப்பெருஞ்சிறப்பு அப்படின்னு நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரா இளங்குமரனார். தமிழின் தனிப்பெருஞ்சிறப்பு அப்படின்னு அந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ரா இளங்குமரனார். செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. செயலுக்கும் மரபுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். செயலுக்கும் மரபுக்கும் என்ன இருக்குது, தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னவர் தான் யார் அப்படின்னா தொல்காப்பியர். மரபு வழிபட்ட சொல்லினான அப்படின்னு அந்த அந்த செய்யுளில் அந்த வார்த்தையை கொடுத்துருப்பாரு. தொல்காப்பியர் அந்த செய்யுளில் அந்த வார்த்தையை சொல்லியே கொடுத்துருப்பாரு. அடுத்தது, நிலம் நீர் தீ வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற வரிகளிடம் பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. தொல்காப்பியம். என்ற வரிகளிடம் பெற்றிருக்கக்கூடிய நூல் தொல்காப்பியம். நிலம் நீர் தீ வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் எனும் வரிகளிடம் பெற்றிருக்கக்கூடிய நூல் என்னது அப்படின்னா தொல்காப்பியம். அதாவது உலகம் 5 பூதங்களால் ஆனது, பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. முதற்பாவலர் என அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. மாதானுபங்கி, தெய்வ புலவர், பொய்யில் புலவர், சென்னா போதகர், இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் என்னது அப்படின்னா முதற்பாவலர். செவிந்தியர்கள் வானத்தை டேஷாக மதிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. தந்தையாக மதிக்கிறாங்க. அந்த செவிந்தியர்கள் பாடம் நமக்கு சிலபஸில் கிடையாது. இருந்தாலும் என்னவா இருக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா பார்த்து வச்சுக்கணும். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா செவிந்தியர்கள் வானத்தை என்ன செஞ்சாங்க அப்படின்னா தங்களுடைய தந்தையாக மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் சி. ஓறுதல் அப்படின்றது
என்னும் சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து 3வது இயலிருந்து சில கேள்விகள் மட்டும் இதில் இடம் பெற்றிருக்கோம். ஓர்தல் அப்படின்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லறிவு. ஓர்தல் அப்படின்ற சொல்லினுடைய பொருள் நல்லறிவு. தெளிவுனா நற்காட்சி. ஐம்பெருங்காப்பியம் பிரித்தெழுதுக. 5 கூட்டல் பெருமை கூட்டல் காப்பியம். ஐம்பெருங்காப்பியம். ஆப்ஷன் பி. 5 கூட்டல் பெருமை கூட்டல் காப்பியம் ஐம்பெருங்காப்பியம். 5 பெருமை பொருந்திய காப்பியங்கள் அப்படிங்கிறது வரும். இப்போ ஈறு போதல் அந்த இடத்துல மை விகுதி போயிடும். அப்புறம் எப்படி இந்த இடத்துல இங்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனமிகள் விதிப்படி காவுக்கு இனமான இங்கு இந்த இடத்துல தோன்றும். அதான் ஐம்பெருங்காப்பியம். நோய் நாடி நோய் முதல் நாடி டேஷ் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவள்ளுவர். வாய்நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு சொல்லுவார். படித்த அப்படின்றதனுடைய இலக்கண குறிப்பு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அகரத்தில் முடிஞ்சிருக்கு படித்த அப்படின்ட்டு. அதே மாதிரி இது எப்படி சொல்லுவாங்கன்னா படித்த பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ படித்த புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி படித்த அப்படின்ற எச்ச சொல்லுக்கு அப்புறமா ஒரு பெயர் சொல் வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெயரெச்சம். படித்த பையன், படித்த புத்தகம். அடுத்து மெல்ல வந்தான் அப்படின்றதனுடைய இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. மெல்ல வந்தான், அவன் எப்படி வந்தான் அப்படின்றத சொல்லக்கூடிய அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அடை தான் என்ன வார்த்தை அப்படின்னு கேட்குறாங்க. குறிப்பு வினையெச்சம். மெல்ல வந்தான் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. இதை தவிர அந்த வினையை பற்றி பேசுகிறதோட சரி, அது எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எந்த காலத்தில் நடந்துச்சு, இதை பற்றி எதுவுமே என்ன செய்யாது அப்படின்னா சொல்லாது. குறிப்பால் என்ன செய்யும் அப்படின்னா உணர்த்துற மாதிரி தான் இருக்கும், வெளிப்படையாக வராது. அப்படி வரக்கூடிய எச்சத்துக்கு பேர் என்னது அப்படின்னா குறிப்பு வினையெச்சம். ஏன் இதை வினையெச்சம்னு சொல்கிறோன்னா மெல்ல அப்படின்னு ஒரு அடைமொழி கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த வினையை பற்றி பேசுகிற ஒரு வார்த்தை வந்துருச்சு. வந்தான் அப்படின்ற வினைச்சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கு. வேர்பாரு தலைப்பாரு மிஞ்சினால் பற்ப செந்தூரம் பாறை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா சித்தர்கள். ஆப்ஷன் பி. தலைமைச் செயலகம் அப்படின்னு நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சுஜாதா. ஆப்ஷன் பி. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைக்கிறதுல இவருடைய பங்கு அதிகம். இவருடைய இயற்பெயர் ரங்கராஜன். சுஜாதாவினுடைய இயற்பெயர் ரங்கராஜன். சுஜாதா தொடர்பான கூற்றுக்களை தேர்வு செய்க. சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் உருவாக்குறதுல இவருடைய பணி ரொம்ப அதிகமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று ரெண்டுமே சரி. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, மனிதன் சராசரியாக தன் வாழ்நாளில் எத்தனை ஆண்டுகள் தூங்குறான் அப்படின்னு கேட்குறாங்க. 20 வருஷம் நம்ம என்ன செய்கிறோம், தூங்கியே கழிக்கிறோம். ஆப்ஷன் பி. ஆமா அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. காட்டுப்பசு. ஆனா பசு, ஆமா அப்படின்னா காட்டுப்பசு. ஆப்ஷன் சி. மேதி அப்படின்னு என்ன அர்த்தம்னா எருமைன்னு அர்த்தம். மேதினா எருமை. அடுத்து, மூளையின் வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்களை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மூளையை ரெண்டாக பிரிப்பாங்க. வலது பகுதி, இடது பகுதின்னு. இந்த வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நடன கலைஞர்கள். ஆப்ஷன் பி. சுஜாதா இயற்றிய நூல்கள் எண்ணி இனிய எந்திரா, மீண்டும் ஜுனோ, தூண்டில் கதைகள். இவை அனைத்தும். ஆப்ஷன் டி. காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல என்ற ஓமை தொடரினுடைய பொருளை அறிக அப்படின்னு கேட்டால் இது தற்செயலாக நடக்கிறது. அது உட்கார்ந்ததுனால இது விழுந்துச்சுன்னு சொல்ல முடியாது. எதாச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததா பொறுத்துக. கான்சனன்ட் அப்படின்றாங்க. கான்சனன்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா மெய்யொலி. வவ்வல்னா உயிரொலி. அடுத்து ஃபோனீம் அப்படின்றாங்க. ஃபோனீம் அப்படின்னு சொல்லும்போது அதோடைய வார்த்தை ஒலியன் அப்படிம்பாங்க. லெக்சிகோகிராஃபி அப்படின்னா அகராதியியல். இப்போ அதன்படி பொருத்தணும் அப்படின்னா 3, 4, 1, 2. ஆப்ஷன் சி. வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு எது அப்படின்னு கேட்குறாங்க. பிரெஞ்சு அரசு தான் என்ன செய்யும் அப்படின்னா செவாலியர் விருது வழங்கியிருக்கும். ஆப்ஷன் சி. நெல் குத்தும்போது பாடப்படக்கூடிய பாட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நெல் குத்தும்போது பாடப்படக்கூடிய பாட்டு வல்லைப்பாட்டு. வாணிதாசனுக்கு அரங்கசாமி என்ற எத்திராசரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. இவரின் இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு. முதல் கூற்று. 2வது, இவர் தமிழச்சி, கொடிமுல்லை, தொடிவானம், எழிலோவியம் முதலிய நூல்களை இயற்றிருக்கிறாரு. சரி. இவர் கவிஞரேறு பாவலர் மணி எனும் சிறப்பு பெயர்களை பெற்றிருக்கிறார். கவிஞரேறு பாவலர் மணி அப்படின்னு பெற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து கூற்றுகளும் என்னது சரி. இதே பாவலரேறு அப்படின்னு சொன்னால் பெருஞ்சித்திரனாரை சொல்லுவோம். பாவலர் மணி அப்படின்னா இவர். கவிஞரேறு அப்படின்னா வாணிதாசன். பாவலரேறு அப்படின்னா பெருஞ்சித்திரனார். கவிஞரேறு பாவலர் மணி எனும் சிறப்பு பெயர்களை கொண்டவர் வாணிதாசன். அனைத்து கூற்றுகளும் சரி. அடுத்த கேள்வி, குழந்தை இலக்கியம் எனும் நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாணிதாசன். ஆப்ஷன் சி.
பஞ்சகும்மிகள் எனும் நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னா சேராசு. பஞ்சகும்மிகள் எனும் நூலை தொகுத்தவர் சேராசு. செவிந்தியர்கள் நிலத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா தாயாக மதிக்கிறாங்க. வானத்தை என்ன பண்ணாங்க, தந்தையாக மதித்தாங்க. வானத்தை தந்தையாக மதித்தாங்க. நிலத்தை என்ன செஞ்சாங்க, தாயாக மதிக்கிறாங்க. திருக்குறளினுடைய அதிகாரங்களை தமிழ் எழுத்துருவில் காண்க. திருக்குறள் எத்தனை அதிகாரம் இருக்குது? 133. நமக்கு தெரியும் 1 2 1 1 2 3 4 5 6 7 8 9 0 10க்கு நம்ம 0 வச்சுக்கலாம். கடலை உருண்டையை இங்கனம் சவைத்து ருசித்து சாப்பிட்டு எடுத்து அதை கூடையில் கட்டினான் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் 10 வார்த்தை. இப்போ இதில் 133 அதிகாரம்ட்டோம். அப்போ 1 3 3. அப்போ ஆப்ஷன் ஏ. அமெரிக்காவின் பூஜே சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை சுற்றி வாழ்ந்தவர்கள் யார் அப்படின்னா ஸ்குவாமிஷ் பழங்குடியினர். இந்த பாடத்துலேருந்து ரொம்ப ஒன்றும் கேள்வி பதில்கள் வராது. இருந்தாலும் நம்ம மேலோட்டமாக அதில் இருக்கிறத பார்த்து வச்சுக்கணும். எது தாய் எது தெய்வம், அவங்க எந்த பழங்குடியினர், அதை மாதிரிலாம். பேச எழுத கணக்கிட தர்க்க ரீதியாக சிந்திக்க உதவுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. இடது மூளை. வலது மூளை அதிகமாக இருந்தால் அந்த நடன கலைஞர்கள் நர்த்தகி நடராஜ் அந்த அவங்கள அதாவது அந்த நடனக்கலையை பற்றி சொல்லியிருப்பாங்க. வலது மூளை அதிகமாக இருந்தால். இடது மூளை அதிகமாக இருந்தால் பேச எழுத கணக்கிட தர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ் ஆகியோர்கள் காடர்கள் பற்றிய செய்திகளை தொகுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பரம்பிக்குளம், ஆனைமலை ஆகிய பகுதிகளில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா வசித்தாங்க. இவங்க பேசக்கூடிய அந்த மொழியை ஆள் அளப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து கூற்றுகளும் சரி. அதாவது இங்கே காடர்கள் அப்படின்ற பழங்குடியினரை பற்றி கொடுத்துருக்காங்க. மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ் ஆகியோர்கள் காடர்கள் பற்றிய செய்திகளை தொகுத்திருக்காங்க. பரம்பிக்குளம், ஆனைமலை பகுதிகளில் இவங்க வசிச்சிருக்காங்க. இவங்க தங்க பேசக்கூடிய மொழியை ஆள் அளப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் அப்படின்னு சொல்லும்போது ஓடு அப்படின்னு சொல்கிறது தான் ஏவல் வினைமுற்று. ஆப்ஷன் பி. ஐம்பால், முக்காலம், மூவிடம் ஆகிய அனைத்திலும் டேஷ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினைமுற்று அப்படின்றது வரும். காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்கிறவரை மட்டும் வெளிப்படையாக காட்டக்கூடிய வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. காலத்தை வெளிப்படையாக காட்டுறது குறிப்பு வினைமுற்றில். அடுத்து வியங்கோல் வினைமுற்று சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. விதித்தல் பொருளில் வரக்கூடிய வினைமுற்று தன்மை இடத்தில் வரும் அப்படின்றாங்க. அடுத்து விதித்தல் பொருளில் வரக்கூடிய வினைமுற்று தன்மை இடத்துல வரும் அப்படின்றாங்க. இயர், அல் ஆகிய 2 விகுதிகள் தற்காலத்தில் வழக்கத்தில் இல்லை. வாழியர் அப்படின்றதெல்லாம் என்ன கிடையாது அப்படின்னா இப்போதைக்கு வழக்கத்தில் கிடையாது அப்படின்றாங்க. இப்போ 2வது கூற்று சரி. விதித்தல் பொருளில் ஒன்று வருது அப்படின்னா அந்த வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்துல என்ன செய்யாது அப்படின்னா வராது. அப்போ ஆப்ஷன் சி. 1 தவறு 2 சரி. திருக்குறளினுடைய பெருமையை விளக்கும் நூல் திருவள்ளுவ மாலை. 55 புலவர்கள் பாடிய 53 பாடல்களினுடைய தொகுப்பு. ஆப்ஷன் சி. நீலகேசி கூறும் நோயினுடைய வகைகள் 3 நோயை சொல்லுவார். 3 நோய்களை பற்றி சொல்லுவார். ஆப்ஷன் பி. அடுத்து நோய் தீர்க்கும் திரியோக மருந்துகளாக நீலகேசி குறிப்பிடுவது எது அப்படின்னா நல்லறிவு, அதாவது ஓர்தல், நற்காட்சி, நல்லொழுக்கம். இந்த 3ஐயும் தான் என்ன சொல்லுவார் அப்படின்னா நோய் தீர்க்கக்கூடிய திரியோக மருந்துகளாக நீலகேசி நூலில் குறிப்பிடுவாங்க. அடுத்து நீலகேசி பற்றிய சரியானதை தேர்வு செய்க. கூற்று 1. நீலகேசி அப்படின்னா கருந்த கூந்தலை உடையவள் அப்படின்றது பொருள் அப்படின்னாங்க. சரி. இந்நூல் சமண காப்பியம், பௌத்தம் கிடையாது. அப்போ 2வது கூற்று தவறு. இதனுடைய ஆசிரியர் யாருன்னு தெரியாது. அப்போ 1 3ம் சரி. ஆப்ஷன் சி. அடுத்து கவிமணி பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லும்போது கவிமணி பிறந்த ஊர் தேரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. உமர்கயாம் பாடல்கள் அப்படின்ற நூல் மொழிபெயர்ப்பு நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆப்ஷன் பி. கோணக்காத்துப்பாட்டு அப்படின்ற பாடலில் கவிஞர் வேண்டக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முருகன். ஆப்ஷன் பி. குறிஞ்சி நில கடவுளும் முருகன் தான். இறந்த கால வினைமுற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இறந்த காலம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த இடைநிலைகள் கிறு, கின்று, ஆணின்று அப்படின்னு அதை 3ஆக பிரிப்பாங்க. கிறு, கின்று, ஆணின்று. அப்போ படித்தான் அப்படின்னா இத்து வருது. சாரி, இது நிகழ்கால இடைநிலைகள். கிறு, கின்று, ஆணின்று அப்படின்றது நிகழ்கால இடைநிலைகள். இத்து, இட்டு, இரு, இன்னு இதுதான் என்னது அப்படின்னா இறந்த கால இடைநிலைகள். அப்போ அப்படி பார்த்தோம்னா படித்தான் அப்படிங்கிறது இறந்த கால வினைமுற்று. நடக்கிறான் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நிகழ்கால இடைநிலைகள். உண்பான், இப்பும் இவ்வும்
எதிர்கால இடைநிலைகள். ஆள முடிஞ்சிச்சுன்னா அது எதிர்மறை இடைநிலை. ஓடாது ஆ. அப்போ இதில் இறந்த கால வினைமுற்று எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ இட்டு இட்டேரியன். படித்தான். மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படின்றது டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாணவி கட்டுரை எழுதினாள். இது என்ன செய்யுது அப்படின்னா வெளிப்படையாக காட்டுது. அப்போ அது தெரிநிலை வினைமுற்று. கல்லாமை ஒழிக டேஷ் பொருளில் வரும் விளைவு தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்லாமை ஒழிக அப்படின்றது வைதல் பொருளில் வரக்கூடிய விளைவு தொடர். ஆப்ஷன் டி. பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கக்கூடிய சொல் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பொருள் முற்று பெறாமல் அந்த சொல் எஞ்சி நிற்கிது. உதாரணமாக சொல்லணும்னா படித்த அப்படின்னு நிற்கிது. பொருள் முற்று பெறலை, அந்த சொல் அப்படியே தொக்கி நிற்கிது. இதுக்கு பேர் எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி எச்சம். இது இந்த பக்கம் ஒரு பெயர்ச்சொல் வந்து முடிச்சா பெயரெச்சம், வினைச்சொல் வந்து முடிச்சா வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம் டேஷை வெளிப்படையாக காட்டாது, காலத்தை என்ன செய்யாது வெளிப்படையாக காட்டாது. தெருநிலை வினையெச்சம் அப்படின்னா அந்த காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டும். அடுத்து ஒரு வினைமுற்று வினையெச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிகிறதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முற்றெச்சம். ஆப்ஷன் சி. வந்தனன் வென்றனன் அப்படின்னு சொல்லலாம். வந்தார்கள் வென்றார்கள்ன்றாங்க. அது மாதிரி வந்தான் வென்றான் அப்படின்னா ஒரு வினைமுற்று வினையெச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிகிறதுக்கு பேர் முற்றெச்சம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்கிறது தொல்காப்பியர். ஆப்ஷன் பி. இருதினை ஐம்பால் இயல் நெறி வலாமை திருவியில் சொல்லோடு தலா ஆள் வேண்டும். இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம். ஆப்ஷன் ஏ. இதில் தான் வந்து மரபு அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லியிருப்பாங்க. மரபு வழிபட்ட சொல்லிலான. அப்போ மரபுன்ற வார்த்தையை வந்து தொல்காப்பியர் பயன்படுத்தியிருப்பாரு. நம்ம முதல்ல ஒரு கேள்வி பார்த்துருப்போம். கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். அடுத்து நிலம் பொது எனும் கட்டுரை இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழக பழங்குடிகள் அப்படின்னு நூலை எழுதினவர் யார் அப்படின்னா பக்தவத்சல பாரதி. வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. வழியின் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம்னா பசு, புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று அப்படின்றது இல் பொருள் ஓமேனி. உலகத்தில் புலி வந்து பசுவோட தோலை பொத்திட்டு மேய்கிறதுன்றது இல்லாத ஒரு விஷயம். அப்போ இல்லாத ஒரு பொருளை ஓமித்து கூறுறது இல் பொருள் ஓமேனி. செஞ்சல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கு ஏற்ப முளவை மீட்டுறது எது அப்படின்னா ஓடை தான் வாணிதாசன். தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். அவருடைய இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு. கோணக்காத்துப்பாட்டு எனும் நொண்டி சிந்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னா வெங்கம்பூர் சாமிநாதன். ஆப்ஷன் சி. உலக இயற்கை வன பாதுகாப்பு தினம் அப்படின்னு சொல்லும்போது ஜூலை 28 உலக இயற்கை வன பாதுகாப்பு தினம். அடுத்து கடவுள் வாழ்த்து நீங்களாக நீலகேசி எத்தனை சருக்கங்களை கொண்டது அப்படின்னா 10 சருக்கங்கள். கடவுள் வாழ்த்து நீங்களாக நீலகேசி 10 சருக்கங்களை கொண்டது. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவினுடைய நீட்சியாக உள்ளது. ஆப்ஷன் ஏ. மூளை ஒரு நிமிஷத்துக்கு தேவைப்படக்கூடிய குருதியினுடைய அளவு 800 மில்லிலிட்டர். ஆப்ஷன் டி. வருமுன் காப்போம் எனும் பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மலரும் மாலையும். வருமுன் காப்போம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம் அப்படின்னு சொல்லி அதில் தான் ஒன்று சொல்லுவாங்க, வாயும் வயிறும் வாசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அப்படின்னு. அப்போ அந்த வருமுன் காப்போம் அப்படின்ற பாடல் இடம்பெற்றக்கூடிய நூல் கவிமணி தேசிய விநாயகத்தினுடைய மலரும் மாலையும். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இந்த குரட்பால பயின்று வந்திருக்கக்கூடிய அணி அப்படின்றது பிரிதி மொழிதல் அணி. கடலில் ஓடக்கூடிய அந்த நாவாய் அப்படின்றது எதில் ஓடாது அப்படின்னா தரையில் ஓடாது. தரையில் ஓடக்கூடிய அந்த தேரானது கடலில் ஓடாது. அப்போ அதனதன் இடங்களில் அந்த இடங்களில் அந்தந்த பொருள் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நிற்க முடியும். அதை மாற்றி கொண்டு வந்தால் அதனுடைய இயல்பே மாறிடும். அதால் எதுவுமே இயங்க முடியாது அப்படின்றத சொல்கிறது பிரிதி மொழிதல் அணி. ஓமிக்கக்கூடிய பொருட்களில் ஒன்று உருவப்படுத்திட்டு இன்னொன்று உருவப்படுத்தாமல் விடுறதுக்கு பேர் தான் பிரிதி மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்துன்னு அந்த உருவகத்தை மட்டும் சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றாங்களோ அந்த கான்செப்டை சொல்லாமல் விட்டுட்டாங்க. இப்போ ஆப்ஷன் ஏ. காடர்கள் பற்றி யானையோடு பேசுதல் அப்படின்ற தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யார் அப்படின்னா கீதா. அடுத்து கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு தொடர்பான சரியானவற்றை தேர்வு செய்க. ச என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. மெய்யை குறிக்கிறதுக்காக புள்ளிகள் பயன்படுத்தப்படுறதில்ல. எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடுகள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறில் நெடில் வேறுபாடுகள் கிடையாது. இப்படி புள்ளி வச்சுருந்தாங்கன்னா அது குறில், இப்படி போட்டிருந்தா சும்மா ஒன்றுமே புள்ளி வைக்கல அப்படின்னா அதுக்கு பேர் நெடில் அப்படின்னு அர்த்தம்.
அப்போ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. செந்தமிழ் அந்தனர் என அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா இளங்குமரனார். ரா இளங்குமரனார். அடுத்து தொகை மரபை காண்க. ஆடுகளினுடைய அதிகமான கூட்டத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டு மந்த அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி. அடுத்து சோறு என்ன செய்யணும் அப்படின்னா உண்ணணும், சோறு உண். முறுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா தின்னணும். சுவர் என்ன செய்யணும் எழுப்பணும். தண்ணியை குடிக்கணும். பால் என்ன செய்யணும் பருகணும். அப்போ ஆப்ஷன் பி. தக்கார் தகவிலார் என்பவர் அவரவர் எச்சத்தால் காணப்படும். இது எதில் இருக்கக்கூடிய குறட்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த அதிகாரத்தில் இந்த குறட்பா வருது அப்படின்னா நடுவு நிலைமை. வேணும் வேணா அப்படின்றது அவங்களோட செயல்களால் தான் தீர்மானிக்கப்படும். பயனில்லா கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்களாக யாரை சொல்கிறாங்கன்னா கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவங்க. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை வைத்தூறு எரிமுன்னர் போல கெடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறட்பால பயின்று வந்திருக்கக்கூடிய அணி எது அப்படின்னா ஓமை அணி. போல அப்படின்ற ஓம உருவு வெளிப்படையாக வந்திருக்கு. உலக ஓசோன் தினம் அனுசரிக்கப்படக்கூடிய தினம் செப்டம்பர் 16. நீலகேசி டேஷ் நூல் வகையை சேர்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐஞ்சிறு காப்பியங்கள். குற்றெழுத்து 5ம் மொழி நிறைவு இலவே அப்படின்ற வரிகள் தொல்காப்பியரினுடையது. நெடிலெழுத்துக்கள் குறிலெழுத்துக்களை பற்றி பேசியிருப்பாங்க. அடுத்ததா பொறுத்துக. புலி என்ன செய்யும் அப்படின்னா புலியினுடைய அந்த குட்டிக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புலிப்பரல் அப்படிம்பாங்க. 1. சிங்க உருளை. யானை என்னுடையது என்ன சொல்லுவாங்கன்னா யானை குட்டி. யானை கன்று. அதாவது புலிப்பரல், சிங்கக்குருளை. யானையினுடையது கன்று. யானையினுடையது என்னது அப்படின்னா கன்று. ஆடினுடைய அந்த இது தான் குட்டின்னு சொல்லுவாங்க. யானைக்கு கன்று, பசுவுக்கும் கன்றுன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி பொருட்பாவில் பயின்று வந்திருக்கக்கூடிய இயல்கள் எவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியல், அமைச்சியல், கற்பியல். அரசியல், அமைச்சியல், ஒளிவியல். ஊழியல், கற்பியல், களவியல்னு கொடுத்துருக்காங்க. அரசியல், அமைச்சியல், ஒளிவியல். ஆப்ஷன் சி. மருமக்கள் வழிவாண்மியம் அப்படின்னு நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார். செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மறவன் அப்படின்லாம் பாரதியாரை புகழ்ந்தது யார் அப்படின்னா பாரதிதாசன். சந்திரிகையின் கரை, தராசு போன்ற உரைநடை நூல்களை எழுதினவர் யார் அப்படின்னா பாரதி. இதெல்லாம் பாரதியாரினுடைய உரைநடை நூல்கள். செந்தமிழ் கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயியே எனும் கவிதையை பாடியவர் யார் அப்படின்னா தூ அரங்கன். ஆப்ஷன் சி. இவர் சிலபஸ் ஆத்தர் கிடையாது. அடுத்து விசும்பு அப்படின்னா வானம். மயக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கலவை. தலால்னா தழுவுதல். மரபு அப்படின்னா வழக்கம்னு அர்த்தம். அப்போ 3, 1, 4, 2. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி. மரபு நிலை திரியின் பிரிதி பிரிதாகும் எனும் மேற்கோள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம். ஆப்ஷன் சி. இருதிணை அதை பிரித்து எழுதும் போது கிடைப்பது எது அப்படின்னா 2 கூட்டல் திணை. ஆப்ஷன் டி. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியாரும் வீரமாமுனிவரும் தான் ஈடுபடுவாங்க. ஆப்ஷன் பி. பெரியார் தான் இப்படி எழுதக்கூடிய நாவிற்கு பதிலாக இப்படி போட்டு எழுதுறதை கண்டுபிடிச்சிருப்பார். அடுத்து எழுத்துக்களில் புள்ளிகளில் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். இப்படி போட்டிருந்தா குறில், இப்படி வெறுமனே போட்டிருந்தா நெடில். இந்த குழப்பத்தை கலைஞ்சவரும் யார் தான் வீரமாமுனிவர் தான். அந்த கீழே கோடிடக்கூடிய முறையும். அடுத்து கே கே இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சதும் இவர் தான். செப்பேடுகள் எந்த நூற்றாண்டுலேருந்து கிடைக்கிது அப்படின்னா மத்தவிலாசன் மத்தவிலாச புராணம் அப்படின்னு சொல்லி எழுதுவார்ல மகேந்திரவர்ம புலவன் 7ஆம் நூற்றாண்டுலேருந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த செப்பேடுகள் கிடைக்கிது. தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சான்று என்னது அப்படின்னா அறச்சலூர் கல்வெட்டு. 2 வகை எழுத்துக்களுமே வழக்கில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதா இந்த அறச்சலூர் கல்வெட்டு. இதில் 2 வகை எழுத்துக்களுக்குமே இது சான்று. ஏ என்னும் எழுத்துக்கு கீழே கோடிட்டு ஏ என எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். ஆப்ஷன் சி. திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவணர் நூலகமும் அமைத்தவர் யார் அப்படின்னா ரா இளங்குமரனார். ஆப்ஷன் பி. நன்னூலார் குறிப்பிடப்படக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி நெடிலெழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 40. கீழிதழும் மேல்வாய் பல்லும் இணையறதால பிறக்கக்கூடிய எழுத்து இப்பு. ஆப்ஷன் இப்பு இவ்வு. அதாவது இப்பு கீழிதழும் மேல்வாய் பொருந்துறதுனால ஏற்படக்கூடியது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இப்பு. ஆனால் இணையறதாலன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா கீழிதழும் மேல்வாய் பல்லும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழிதழும் மேல்வாய் பல்லும். இப்போ மேலிதழும் கீழிதழும் பொருந்துறதுனால ஏற்படக்கூடியது இப்பு இம்மு. ஆனால் கீழிதழும் மேல்வாய் பல்லும் இணையறதால பிறக்கக்கூடியது இவ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் சி.
இது கொஞ்சம் முக்கியமானது, எழுத்துக்கள் பிறக்கும் இடம். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் சொல்லி சொல்லி பழகணும் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வரும். உயிரெழுத்துக்கள் மற்றும் இடையின மெய்யெழுத்துக்கள் டேஷை இடமாக கொண்டு பிறக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. வளின எழுத்துக்கள் மார்பு, மெல்லின மூக்கு, ஆயுத எழுத்து தலையிடமாக கொண்டு பிறக்குது. அடுத்து எழுத்துக்களினுடைய பிறப்பு. இக்கு இங்கு. நாவினுடைய இடை அன்னத்தினுடைய இடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பொருத்துகளை கொடுத்துருக்காங்க. இக்கு இங்கு எப்படி வரணும் அப்படின்னா, நாவினுடைய முதற் பகுதி அன்னத்தினுடைய அடிப்பகுதியை தொடர்றதுனால பிறக்கக்கூடியது. இதில் முதல்ல எது நுனி எது அடின்னு தெரியாமல் நம்மளால் செய்ய முடியாது. அப்போ நாவினுடைய முதற் பகுதி நாவினுடைய முதல்ல நாக்கு உள்ளேருந்து பிறக்குதுல, அந்த உள்ளேருந்து பிறக்கக்கூடிய இடம். அன்னத்தினுடைய அடிப்பகுதி அப்படின்னு சொல்லும் போது, அன்னம்னு சொல்லும் போது பல்லுக்கு அடுத்துலேருந்து ஆரம்பித்து அந்த கீழே போகிறது தான் அன்னத்தினுடைய அடி. அப்போ அன்னத்தினுடைய அடியை தொடுறது. அப்போ இக்கு இங்கு. இச்சு இஞ்சு அப்படின்றாங்க. இச்சு இஞ்சு அப்படின்னு நாவினுடைய இடைப்பகுதி நடு அன்னத்தினுடைய இடைப்பகுதியை பொருந்துறதுனால பிறக்கக்கூடியது. அப்போ 2. அடுத்ததா இட்டு இன்னு. நாவினுடைய நுனி அன்னத்தினுடைய நுனியை தொடுறது. இட்டு இன்னு அப்படின்னு சொல்லி அன்னத்தினுடைய நுனியை தொடுறதுனால நாவினுடைய எப்படி சொல்கிறது அப்படின்னா, நாவினுடைய நுனி அன்னத்தினுடைய நுனியை தொடுறது. இத்து இந்து. நாவினுடைய நுனி மேல்வாய் பல்லினுடைய அடிப்பகுதியை தொடுறதுக்கு பேர் என்னது அப்படின்னா இந்த இத்து இந்த அந்த இடத்துல பிறக்கக்கூடியது. அப்போ ஆப்ஷன் சி. கூற்றுகளை ஆராய்க. தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் ஆகிய 3 அதிகாரங்களை கொண்டது, 27 இயல்களை உடையது. அப்போ 2 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் சி. ஆர்டிகுலரிட்டரி ஃபோனடிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒலிபிறப்பியல். ஆப்ஷன் பி. வாணிதாசனின் ஓடை கவிதை பேழை இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடுவானம். ஆப்ஷன் ஏ. அடுத்து ட்ரைப்ஸ் அப்படின்றாங்க, பழங்குடியினர். வேலி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேலினா பள்ளத்தாக்கு. ரிட்ஜ் அப்படின்றாங்க. ரிட்ஜ் அப்படின்னா மலை முகடு. பிளைன்னா சமவெளி. இப்போ ஆப்ஷன் சி. ஏவல், வேண்டுதல், வாழ்த்தல், வைதல் ஆகிய பொருட்களில் வரக்கூடியது எது அப்படின்னா விளைவு தொடர். இதில் தான் வியங்கல் உன்னை முற்றை நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இந்த 100 கேள்விகளும் நமக்கு குரூப் 2ல் ரிவிஷன் அடிப்படையில் ரொம்பவே முக்கியமானது. அதே மாதிரி இந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழாக்கம் இது எல்லாமே பார்ட் ஏ பகுதியில் இடம்பெறும். இதுவுமே நமக்கு குரூப் 2ல் மெயின்ஸ் தேர்வில் தகுதி வினாத்தாளாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது நமக்கு குரூப் 2னுடைய தேர்வு நோக்கில் ரொம்ப முக்கியமானது. அடுத்த இயலை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.